பாருங்கள், முந்தைய காலத்துலலாம் அம்மாவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, செலவு பண்ணையில் ஒரு நோட் போட்டு எழுதி வைப்பாங்க. இந்த மாதம் இது வாங்கணும், அந்த மாதம் அது வாங்கணும்னு சொல்லி எழுதி வைப்பாங்க. இப்போ உள்ள பிள்ளைங்களாம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? கடைக்கு போன உடனே அந்த சாமான்களை பார்க்குறாங்க. ஒரு கணக்கு போட்டு போவாங்க கடைக்கு. அது பண்ணோன்னா அந்த சாமானை வாங்கிட்டு இன்னொரு சாமானை பார்த்தோன்னா ஆசை வந்துடும். அந்த சாமான் நம்ம வீட்டில் இருக்கும் ஆல்ரெடி. அது பழசான மாதிரி அதே மாதிரி இன்னொன்று வாங்குவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம கடைக்கு போய் சாமான் வாங்கினா நிறைய செலவாகுது. அதே மாதிரி ஸ்கூலில் பசங்களுக்கு போவாங்க. பசங்கள் ஒரு பேக்கு நல்லாவே இருக்கும். அந்த பேக்கை கொஞ்சம் தச்சு கொடுத்து இதெல்லாம் ஸ்டிப்பெல்லாம் போட்டு கொடுத்தா அது நல்லாயிருக்கும். துவைச்சா உடனே அந்த பேக்கை தூக்கி தூரம் போட்டுட்டு வேறு புது பேக்கு வாங்கி கொடுப்பாங்க. அப்போ பசங்களுக்கு என்ன இருக்கும், நம்ம அம்மா எது கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு பசங்களுக்கு வேல்யூவே தெரியாது, கஷ்டமும் தெரியாது. குழந்தைங்களையும் பார்த்து வளங்க, நீங்களும் பார்த்து பொருளுங்களை வாங்குங்க. அது மாதிரி நம்ம கடைக்கு போகாமலே நம்ம பொருளை சொன்னால் அங்கேருந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதில் நம்மளுக்கு எவ்வளவோ காசு மிச்சம் ஆகும். அதெல்லாம் பார்த்து கணக்கு போட்டு செலவு பண்ணுங்க.